பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். ஆமீன். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு நம்பிக்கை. ஏசு என் கூட இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, அந்த நம்பிக்கை. அவர் என்னை நடத்துவார், கடைசி வரை பாதுகாப்பார், என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் என் பலத்தை நம்பி இல்லை, நான் ஆண்டவரை நம்பி இருக்கேன், அவரை சார்ந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையில எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. வீட்டுக்குள்ள உபத்திரவம், வேலை செய்யற இடத்துல உபத்திரவம், பாடுகள், உபத்திரவம், இது எல்லாமே வரும். அவசரப்பட்டு பேசிடாதீங்க, பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருந்தா தேவன் உங்களுக்காக பேசுவார். நீங்க பொறுமை இழந்துட்டீங்க அப்படின்னா பிசாசு உங்க வாயின் வார்த்தையை பயன்படுத்தி உங்களையே காயப்படுத்திடுவான், குற்றப்படுத்திடுவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவத்துல பொறுமையா இரு. ஆண்டவரையே எவ்வளோ பரியாசம் பண்ணினாங்க, கேவலப்படுத்தினாங்க, ஆனாலும் அவர் பொறுமையா தான் இருந்தார். பொறுமையா இருக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஒண்ணுமே பேசிடாதீங்க, அமைதியா இருங்க. நீங்க பொறுமையாயிட்டீங்க அப்படின்னா சூழ்நிலை எல்லாமே மாறிடும். ஜெபத்துல உறுதியா தரித்திருங்கள். எல்லாத்தையும் ஜெபத்துல அவர்கிட்ட சொல்லுங்க. அதனால ஜெபிக்க பழங்குங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது, அது எப்படி உங்களுக்கு வசதியும் அந்த மாதிரி டைம் எடுத்து ஜெபிக்கிறதுக்கு உங்களை பழகிக்கோங்க. உறுதியா இருங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. விசுவாசத்தோடு ஜெபிங்க, அற்புதம் நடக்கும், சூழ்நிலைகள் மாறும். இன்றைக்கு அந்த அற்புதங்களை நீங்க காண்பீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அவங்க உள்ளத்துல இருக்கிற துக்கம் எல்லாம் மாறட்டும். உபத்திரவத்திலே நீடிய பொறுமையா இருக்கணும். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கணும். ஜெப ஆவியை கொடுத்து அவர்களுக்கு ஜெபிப்பதற்கான கிருபைகளை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.